இங்க சில பாம்புங்க மனுஷ ரூபத்துல ஒரு மன்னரை பார்க்க போகுதுங்க. கூடவே ஒரு கண்ணாடிய பரிசாவும் கொண்டு போகுதுங்க. அந்த கண்ணாடிய மன்னர் கிட்ட கொடுத்துட்டு உங்க உயிருக்கு ஆபத்துனா இது சிவப்பு கலரா மாறும் அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ அந்த மன்னர் அந்த கண்ணாடிய வாங்கி பாக்குறப்ப அது சிவப்பு கலரா மாறுது. அப்போ ஒரு பாம்பு அந்த மன்னரை கொத்த வருது. அந்த பாம்பு கிட்ட இருந்து மன்னரை இவங்க காப்பாத்துறாங்க. அதனால மன்னருக்கு அவங்கள ரொம்பவே புடிச்சு போயிடுது. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாம்புங்க மன்னர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு தங்க நகரம் இருந்துச்சு, அது மண்ணுக்கடியில புதஞ்சு இருக்கு, அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க உங்களோட நாட்டையே செழுமையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. இத கேட்ட அந்த மன்னரும் தங்க நகரத்தை தேடி போறாரு. அந்த தங்க நகரத்தோட கதவை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அந்த பாம்புங்க அவரோட கையை அதுல வைக்க சொல்லுதுங்க. மன்னர் அதுல கை வச்சதும் சாபத்தினால அதுக்குள்ள அடப்பட்டு இருந்த நாகராஜா இப்ப வெளியில வருது. இந்த நாகராஜாவை வெளியில கொண்டு வரதுக்காக அவங்க மன்னரை கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்லவரோட கைப்பட்டாதான் அந்த சாப விமோசனை விலகும். இப்ப வெளியில வந்த நாகராஜா என்ன பண்ணுதுன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் பாம்பா மாத்த ஆரம்பிக்குது. கடைசியா அந்த மன்னரையும் பாம்பா